சார் இங்கே ரொம்ப நேரம் டிராஃபிக் நிற்கும் சிக்னலில் பார்த்தீங்கன்னா. இப்போ மட்டும் இந்த பாலத்தில் வந்து நாங்கள் தரமணி ரைட் எடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா மெட்ரோவால் ஏற்கனவே வந்து 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் ஒன் வே ஆக்கியிருக்காங்க. இப்போ எங்களுக்கு ரைட் எடுத்திங்கன்னா தரமணிக்கு நாங்கள் ஈஸியாக வேலைச்சேரி ஈஸியாக போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நாங்கள் மந்தவெளி இந்த சைடில் போகிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு ரைட்டு கட் பண்ணியிருக்காங்க. போக போக இது மக்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, எவ்வளோ நாளாக இருக்கீங்க இங்கே? நான் ரொம்ப வருஷமாக வண்டி ஓட்டுறேன் சார். நான் இந்த இடத்துல ஈவினிங்லாம் டைட்டில் பார்க்க எங்களுக்கு ஆட்டோ புக்கிங், ஓலா புக்கிங், ஊபர் புக்கிங்லாம் வரும். அதனால் ரொம்ப ஜாஸ்தியாக புக்கிங் இங்கே வரதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து இப்போ வந்து ரைட்டில் திரும்பும்போது ரொம்ப டிராஃபிக், ரொம்ப நேரம் நிற்போம் இந்த நேரத்தில். இப்போ பரவாயில்ல, அவங்க ஸ்ட்ரைட் பண்ணி உடனே இப்போ இனிஷியலாக கொஞ்சம் அப்படியே இதுவாக கஷ்டமாக இருக்கும். அது புரிஞ்சுக்கினாங்கன்னா ஜனங்க இன்னும் வேகமாக எல்லாமே போயிடும், டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்காது. எத்தனை வருஷமாக இந்த வழியாக நீங்கள் வந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க? நான் இந்த வருஷம் இந்த ஏரியாவில் ஒரு 25 வருஷமாக பயணிச்சுக்கின்னு இருக்கேன். டிராஃபிக் இருந்துக்கினே தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் இந்த பிரிட்ஜு போடும்போது ஒரு சந்தோஷம், டிராஃபிக் கொஞ்சம் கிளியர் ஆகும் அப்படின்ட்டு சந்தோஷம். இது நல்லபடியாக முடிச்சிருக்கிறது. அதை வெல்கம் திஸ். இப்போ நார்மலாக வந்து நம்ம கிராஸ் பண்ணணும்னா இந்த செகண்ட்ல இப்படியே கிராஸ் பண்ணிடலாம். இப்போ சுற்றிட்டு இப்படியா வரா மாதிரி இருக்கு, அது உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்காதா? இங்கே நின்று இருக்கிறதுக்கு விட இதை போய் நிற்கிறது ஈஸி. நின்றுட்டு 5 நிமிஷம் நிற்கிறதுக்கு போய்கினே இருக்கலாம் இல்லைங்களா, மூவ் ஆகிக்கினே இருக்கும் டிராஃபிக்கு. அதுதான் முக்கியம். டிராஃபிக் வந்து நின்னா தான் கஷ்டம், போய்கினே இருந்தால் நல்லது தான். நான் இங்கே மேனுவல் மணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த இடம் ஒரே டிராஃபிக்காக இருக்கும் அதிகமாக, அதனால் கிராஸ் கூட பண்ண முடியாது. இப்போ இந்த பிரிட்ஜு இந்த எஸ்கலேட்டர்லாம் கட்டினதால எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதனால் ஈஸியாக இங்கேருந்து போக முடியுது அந்த பக்கம் கிராஸ் பண்ணி. இந்த பிரிட்ஜை அமைச்சு கொடுத்தது பொதுமக்களுக்கு ரொம்ப வசதி. அதே மாதிரி வண்டி நிற்காமல் போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் நின்று இருக்கும் டிராஃபிக்? 10 நிமிஷம் 5 நிமிஷம் காலவர் கூட நின்று இருக்கோம். டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் காலேஜ் டைம், ஆஃபீஸ் டைம்லாம் இருக்கு, அரை மணி நேரம் கூட நின்று இருக்கும், அரை மணி நேரம். ஆனால் இனிமேல் நிற்காது வண்டி, இனிமேல் நிற்காது வண்டி, போயிடும், நிற்காத போயிட்டே இருக்கும்.